என் நிலைமையை பார்த்தீங்களா? ஒரு காலத்தில் நான் கையெழுத்து போட்டால் தான் அதிமுக வேட்பாளர் லிஸ்ட்டே வெளியாகும். ஆனால் இப்போ நானே சுயேட்சையாக போட்டியிட வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேசினது அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் அனுதாபத்தை ஏற்படுத்தியிருக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பாஜக ஆதரவு சுயேட்சை வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் கலந்துக்கிட்டார். கூட்டத்தில் பங்கேற்க வந்த அவருக்கு அவரது ஆதரவாளர்கள் தாரை தப்பட்டை முழங்க சிறப்பான வரவேற்பு வழங்கினாங்க. அப்போ இலசுகளுக்கே சவால் விடுற வகையில் முதியவர் ஒருவர் ஆடின ஆட்டம் அங்கே இருந்தவங்களுக்கு கூடுதல் உற்சாகத்தை கொடுத்துச்சு. இதையடுத்து கூட்டத்தில் பேசின ஓ பன்னீர்செல்வம் அவர் மனசுல இருந்த ஆதங்கம் அத்தனையும் கொட்டி தீர்த்துட்டாருன்னே சொல்லலாம். குறிப்பா ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில நிறைய பன்னீர்செல்வம் போட்டியிடுறது தனக்கு கூடுதல் விளம்பரத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதா சொன்னாரு. பன்னீர்செல்வம் பேர் எங்கே இருக்கிறது என்று அவருக்கு தேடி கண்டுபிடித்து ஒரு 6 பேர்களை, அதுபோல் ஓடு இன்சியல் இருக்கின்ற 6 பேர்களை அங்கே வேட்பாளர் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறார். இது நமக்கு மிகப்பெரிய விளக்கத்தை தந்தது. எவ்வளவு ஒரு குறுகிய நோக்கம் இருந்தால் என்னுடைய பேருக்கு ஏற்றாற்போல் இணையாக இன்சியலும் எங்களுக்கு தனி இன்சியல் வருகின்ற வகையில் அவர்கள் அவராறு தனக்கு கிடைத்த பலாப்பழம் சின்னம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லி நெகிழ்ச்சி அடைஞ்சாரு ஓபிஎஸ். ஒரு காலத்தில் நான் கையெழுத்திட்டாதான் அதிமுக வேட்பாளர் பட்டியலே வெளியாகும்னு சொன்ன ஓபிஎஸ் ஆனால் தற்போது தனக்கு வேறு நிலைமை இருப்பதா சொன்னார். இது மாறணும்னா தனக்கு வாக்காளர்கள் மட்டுமே நீதி வழங்க முடியும்னு சொன்னார். அந்த தாய்மாரின் பொழுதுதான் இன்னைக்கு ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி முழுக்க இன்னைக்கு ஒழித்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து ராமநாதபுரம் தொகுதிக்கு வாக்குறுதிகளை அளித்த அவர் கச்சத்தீவை மீட்பதற்கு தேவையான நடவடிக்கை எடுப்பேன்னு உறுதியாக தெரிவித்தார். மொத்தத்தில் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற 6 பன்னீர்செல்வம் விவகாரம், கச்சத்தீவு விவகாரம் குறித்து பன்னீர்செல்வம் பேசினது அவர் ஆதரவாளர்கள் மத்தியில் அப்ளாஸை அள்ளி இருக்கு. நான் கையெழுத்தில்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் வேட்பாளராகவும் இருப்பதற்கு கையெழுத்திட்டிருக்கிறேன். சட்டமன்ற வேட்பாளராக கூட கையெழுத்திருக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய நிலைமை சுயேட்சையாக நின்று நீதி வழங்குகின்ற இந்த புண்ணிய பூமியில் வந்து